இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இவங்க என்னோட மருமக தான். நீங்க அந்த ப்ரூஃபை விட்டுட்டு மத்த பேப்பர்ஸை வெரிஃபை பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கலாமே. சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார். அதாவது ஸ்ரீஜாவோட அப்பா வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ல கைரேகை வச்சுட்டு தான் சார் போகணும். இப்பவா? அப்படி இல்லைன்னா ராகவ் ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் தான். அவன் கைரேகை வைக்கலாம்ல. மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கீங்களா? மேரேஜ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்போ சாரி சார், ஸ்ரீஜாவோட அப்பா வராம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண முடியாது சார். என்னங்க இது இப்ப வந்து இப்படி சொல்றாங்க? ராகவ், நீ எதுக்கும் பேசாம ஸ்ரீஜாவோட அப்பாவை வர வச்சிடலாம்ல? பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுமே. உன் அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. அவர் வந்தா பொண்ணு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவார்ல. ஐயோ ஸ்ரீஜா, அண்ணிதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போன் பண்ண அப்பாவுக்கு. பாரு, அத்தை கூட சொல்லிட்டாங்க. போய் சீக்கிரம் கூப்பிட்டு அப்பாவை. மாட்டினியா? அவ்வளோ சீக்கிரம் உன் பேர்ல கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண விட்டுருவேனா? இப்ப என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்.